வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியை கூட எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கிட்ட இது நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு இந்த மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு நம்ம இந்த மாவை நல்லா வதக்கி எடுக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு நல்லா கெட்டியான மாவாக வந்துடும். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடியில் வந்துட்டு பிடிச்சி நல்லா கருகி போயிடும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நிறைய டைம் எடுக்காது. தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிடும் 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே. நம்ம இப்படி வதக்கும்போது இந்த பச்சை வாசனையும் மாவோட பச்சை வாசனையும் போயிடும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். மாவு வதக்கும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். உருண்டை பிடிக்கும்போது அது ஷேப் நல்லா வராது. இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு உருண்டையோட ஷேப் வந்து நல்லா அழகாக வரும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இதை இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அப்படி உருட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துகிட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம தாளிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். இது வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போது தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போது ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளக்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இது நல்லா வதக்கியாச்சு சேர்த்து. அவ்வளோதான், கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.